நம்ம சேனல்ல கிவ் அவே பிளான் பண்ணியிருக்கோம். அந்த கிவ் அவேயோடைய வின்னர்ஸ் யாருங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தா போதும். நான் உங்களை இந்த படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போறேன். ஹெட்செட் மாட்டிட்டு என் கூட டிராவல் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு மேட் இன் கொரியாங்கிற திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கொரியன் படங்களுக்கு என மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டாரமே உள்ளதுன்னு சொல்லலாம். கொரியன் கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றும் இளைஞர்கள் இளைஞிகள் மத்தியில் இருக்கும் இந்த கிரேஸை அடிப்படையாக கொண்டு பிரியங்கா மோகன் நடிப்பில் கார்த்திக் இயக்கத்தில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் டைரக்டா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் மேட் இன் கொரியா. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பிரியங்கா மோகன் சிறு வயதில் தமிழகத்தில் இருந்து கொரியா சென்ற செண்பகவல்லி ராணி வேஷத்தை போட்டு அவங்க பள்ளியில அரங்கேற்றம் பண்றாங்க. அதிலிருந்து கொரியா மீது மிகப்பெரிய காதல் ஏற்பட்டு எப்படியாவது கொரியா போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். ஏன்னா அந்த வேஷம் போட்டிருக்கப்போ எல்லாருமே அந்த பிரியங்கா மோகன் சிறு வயதில் இருக்கிறப்போ செண்பகவல்லின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி பேரே வந்துருச்சு. அதே நேரத்தில் ஊரில் தன் பள்ளி தோழன் மணியை, அவங்க தான் ரிஷிகாந்த், அவங்களை காதலிக்கிறாரு. அவரே பெரிய வேலை இல்லாம இருக்க இந்த பிரியங்கா மோகனுக்கு அவர் அப்பா வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைக்க முடிவெடுக்கிறார். பிரியங்கா மோகன் தன் காதலன் மணியுடன் சென்னை ஓடி போவதாக ஒரு பிளான் பண்ணி காதலன் மணியை பிரியங்காவை ஏமாற்றி விட்டு கொரியா பிளைட்டில் ஏற்றிவிட்டு அவர் மும்பை செல்கிறார். பிரியங்கா தனியாக கொரியா செல்ல அங்கிருந்து அவர் தடைகளை வென்று புதிய நண்பர்களுடன் வாழ்க்கையை எப்படியாவது ஜெயித்தார் அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீத கதை. பிரியங்கா மோகன் அவர் கொரியாவில் அவருக்கு மிக முக்கியமான படம் இந்த மேட் இன் கொரியா தான். படம் முழுவதும் தான் கியூட் இன்னசென்ட் நடிப்பால் பல இடங்களில் அப்ளாஸ் ஆகிறார். அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கிறார் என்பதை வலி எமோஷன் தாண்டி தைரியமாக அவர் சந்தித்து முன்னேறுவதை காட்டியிருக்கிறதுக்கு இயக்குனர் கார்த்திக்கு வாழ்த்துக்களே சொல்லலாம். படம் 75% கொரியாவில் நடக்குதுங்க. அங்க இருக்கும் நடிகர்கள் நடிகைகளையே நடிக்க வைத்துள்ளனர். அவர்கள் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதிலும் ஒரு பார்ட்டி வேஷம் போட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. பிரியங்காக்கு அவங்களோடயே வேலை போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பாட்டி தனக்குன்னு ஒரு கனவு இருக்கிறது என அவர் கனவை சொல்ல பிரியங்கா அவருடன் இணைந்து திறக்கிறாங்க ஒரு ஹோட்டல். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு மியூசிக் பேண்ட் ஒன்னு கிரியேட் பண்றாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லபடியா போகும். பிறகு அந்த பாட்டியின் மகனுக்கு உண்மை தெரிந்து அவர் தன் அம்மாவை திட்டும் இடம், பாட்டி வெகுண்டு எழுந்து எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குதுப்பா, கத்தி அழும் இடம், எல்லா நாட்டிலும் பெண்களின் எமோஷன் ஒன்றுதான் என்பதை இயக்குனர் இந்த போட்டியில அடித்தார் போல காட்டியுள்ளார். அதே நேரத்தில் இது என்னதான் இவர்களுக்கு படமாக எடுத்திருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பார்ப்பது போன்றவே ஒரு உணர்வை தருகிறது. மெதுவாக நகரும் திரைக்கதை, கொஞ்சம் செயற்கையான விஷயங்கள் என சில இடங்களில் நமக்கு அந்நியாயப்பட்டே இருக்கிறது. சின்ன சின்ன கியூட் மொமெண்ட்ஸ் படத்தில் ஆங்கங்கே வருகிறது, ரசிக்க வைக்கிறது. அழுது கொண்டே இருக்கும் பிரியங்காவை பார்த்து ஒரு கொரியா வயலினிஸ்ட் பூங்காற்றிலேயே பாட்டை வாசிக்கும் இடம் அழகாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக படம் ஒளிப்பதிவு இசை என அனைத்துமே பிரமாதமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிரியங்கா மோகன் மற்றும் கொரியா நடிகர்கள், முக்கியமாக அந்த பாட்டி வேஷம் போட்டிருக்கிறவங்க, டெக்னிக்கல் ஒர்க், எமோஷனல் எல்லாமே இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட்னு சொன்னா சில இடங்கள்ல கொஞ்சம் செயற்கையான வசனங்கள் மற்றும் காட்சிகள் இருக்கிறது தான். மெதுவாக நகரும் திரைக்கதை கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஃபைனலாக ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த மேட் இன் கொரியா நல்ல ப்ராடக்டாக வர வேண்டியது, ஆனாலும் ஒரு டீசெண்டான ஒரு ப்ராடக்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த சேனலுக்கு, இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3.5/5. உங்களுக்கு இந்த ரிவ்யூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தாராளமாக போய் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.